ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கீரை கூட்டு செய்யலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வாங்க பார்க்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கீரை. நான் இன்றைக்கி எடுத்துக்கிற கீரை பருப்பு கீரை. இதுக்கு நம்ம பருப்பு சேர்த்து கடையலாம், இல்லை அப்படியும் கடைஞ்சி சாப்பிட்லாம். எல்லாமே நான் நீட்டாக சுத்தம் பண்ணி அலம்பி வச்சுருக்கேன். இப்போ அது கூட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான பருப்பு நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னா நான் மேக்ஸிமம் பருப்புன்றது கைப்பிடி அளவுக்கு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கீரை நிறைய எடுத்துக்கணும். அதனால் நான் பருப்பு கொஞ்சமாக எடுத்துப்பேன். இப்போ கீரையுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது மூணுமே இதுக்குள்ளே சேர்த்துக்க வேண்டியது. கீரை நான் பருப்பு அலம்பிட்டு வந்த பிறகு நான் குக்கரில் தான் இன்றைக்கி நான் கடைய போகிறேன், செய்யவும் போகிறேன். அதுக்கு தேவையான இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உள்ளே இன்சைட் பண்ணுறேன். மீதி கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க. ஏன்னா பூண்டு வெங்காயம் தேவைப்படும். இது ஒரு தாளிப்புக்காக தேவைப்படும். அதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த பூண்டு, இந்த வெங்காயத்தையும் அதுக்காக வச்சுருக்கேன். மீதி எல்லாம் குக்கரில் நான் சேர்த்துருக்கேன். கூட அலம்பி வச்சுருக்க கீரையை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வாங்க. குக்கரை நம்ம அலம்பிட்டோம். கீரையும் நம்ம சேர்த்துட்டோம் குக்கரில். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஏன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் செரிமானம் ஆகாது கீரை. அதனால் கீரைக்கு ஜீரகம் சேர்த்து நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கேன். இப்போ கீரை ஏற்கனவே தண்ணி விடும். அதனால் நம்ம கீரைக்கு ஒரு டம்ளர் அளவு இல்லைன்னா நான் எடுத்துருக்க சொம்பில் பாதி அளவுக்கு விட்டால் போதும். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விட்டால் நல்லா இருக்காது. நாங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். இப்போ குக்கரும் கேஸில் வச்சுட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் நான் ஒரு விசில் 2 விசிலில் தான் இந்த குக்கரில் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நேரம் கீரை வேக வைக்கக்கூடாது. 2 விசில் 1 விசிலில் ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் நான் சொன்னேங்க இல்லைங்களா, கொஞ்சம் வெங்காயம் பூண்டு வேணும்னு, அதுக்காக தான் இது எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு பூண்டும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ விசில் வரப்போகுது. ஒரு விசில் வந்துடுச்சு. வந்தோன்னே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி அதை எடுத்துட்டு அப்புறம் கீரை கடைஞ்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். அது தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னா மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு ஆக்கிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அதிகமாக கீரையில் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேணான்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு. காரம் வேண்டாம்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால காரம் வேணுன்றவங்க நிறைய சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கின்னு தான் தாளிப்பு கொட்டணும். ஃபஸ்ட்டு கடுகு வெடிச்ச பிறகு சிம்மில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணணும். ஏன்னா கீரை அதிக நேரம் கொதிக்கவும் கூடாது. தாளிப்பு கொட்டினோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணியாச்சு. இது ரெடி ஆகிடுது. ஓகேவா? இப்போ இது நல்லா இருக்கும். நீங்களே இது மாதிரி கீரை கூட்டு ரெடி ஆகின பிறகு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையாக இருக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.